cream cake செய்வோம் வாங்க. Hi, hello, welcome to amirdhasvlogs. இன்னைக்கு தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம டெய்லி ரொட்டீன் செகண்ட் எபிசோட்ல என்னெல்லாம் பண்றோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். மட்டன் பிரியாணி செய்ய போறோம், கேக் பேக் பண்ண போறோம், ஐசிங் பண்ண போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான vlog. வாங்க vlogல போலாம். 1/2 கிலோ கறி எடுத்திருக்கோம். இது வந்து நான் ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் அண்ட் கர்ட் ஊற்றி நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ வேக வச்சுட்டு கேக்கோட பேட்டர் ரெடி பண்ணிடலாம். கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாமா? மைதா மாவு 1 கப், சாக்கோ பவுடர் 6 டேபிள் ஸ்பூன், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் சால்ட், 1/2 கப் வாட்டர், 1/2 ஸ்பூன் நம்ம வந்து ப்ரூ இன்ஸ்டன்ட் தூள் யூஸ் பண்ண போகிறோம், 1/4 கப் நெய், 1/2 கப் மில்க், 1 முட்டை, எசன்ஸ் 1 ஸ்பூன் போதும். எல்லாத்தையும் சலடிச்சிடலாம். ஒரு கப் சுகர். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நிறைய டைப்ஸ் ஆஃப் கேக்ஸ் இருக்கு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைப் ஆஃப் கேக் செய்யலாம், பார்க்கலாம். ஒரு முட்டையை ஊற்றிடலாம். 1/4 கப் நெய், 1/2 கப் பால், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். ப்ரூவில் ஹாஃப் ஸ்பூன் ப்ரூ எடுத்துக்க போகிறோம். மிதமான சூடு தண்ணியில் 1/2 ஸ்பூன் காஃபி பவுடர் வந்து கலந்து வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம பாதி பாதியாக ஊற்றிக்கலாம். இப்போ மிச்சம் இருக்க பாதியை ஊற்றிடலாம். கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு பேனுக்கு மாற்றிடலாம். பேனை க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பேட்டர் அதில் ஊற்றிடலாம். லைட்டாக அப்படி டேப் பண்ணிக்கலாம். அப்போ அந்த பபிள்ஸ்லாம் உடஞ்சிடும். இப்போ நம்ம இதை ப்ரீ ஹீட்டட் ஓவனில் 30 to 35 மினிட்ஸ் வச்சு எடுக்க போகிறோம். நல்லா பேக் ஆயிடுச்சு. ஒரு 35 மினிட்ஸ் தான் எடுத்துருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆறட்டும், நம்ம அதுக்குள்ளே அடுத்தடுத்து வேலையில பார்க்கலாம். நல்லா வந்துடுச்சு. வேகலைன்னா இங்கே ஒட்டும் கேக்கு. நல்லா வந்தனால ஒட்டலை. இப்போ நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், 2 பெரிய தக்காளி, மல்லித்தலை, புதினா, 2 பச்சை மிளகாய். சாலடுக்கு வெங்காயமும் பொமிக்கிறான்ட்டு வெட்டி வச்சுருக்கோம். குக்கும்பர் நம்ம தனியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், அதனால் அதையும் வெட்டி வச்சுருக்கேன். 2.5 கப் அரிசி எடுத்துருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நெய் ஊற்றிக்கலாம். பிரியாணியில்
பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பெருஞ்சீரகம். வெங்காயத்தை போடலாம். நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகாவையும் போடணும். கொஞ்சமா ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா காஷ்மீரி மிளகாய் பொடி நான் 1 ஸ்பூன் போடுறேன். வதங்கிடுச்சு. இப்போ மல்லித்தலை போட்டுக்கலாம். மல்லித்தலையும் புதினாவையும் நல்லா வதக்கலாம். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தக்காளி போடலாம். நல்லா வதக்கி வைக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு குழிக்கரண்டி தயிர் ஊற்றிக்கலாம். ஒரு லெமன் சாறு ஊற்றிக்கலாம். இப்போ மட்டனை சேர்த்துக்கலாம். பிரியாணி பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா தள்ள நிறைய. இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இல்லைன்னா இது தாராளமாக போட்டுக்கலாம். 2.5 உலக்கு அரிசி எடுத்துருக்கோம். 1க்கு 1.5 அப்படிங்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். 3.25 தண்ணி ஊற்றிக்கலாம். கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை நம்ம உள்ளே போட்டுடலாம். உடையாமல் இப்போ இதை கிளறி விட்டு நம்ம மூடிட்டு ஒரு விசில் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. சரியான அளவு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. வாவ், யம்மியான பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிடலாம். பாய். இதை ஃப்ரீசரில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துருக்கேன். ஐஸ் கட்டிக்கு மேலே இதை வச்சு நம்ம இப்போ அடிக்க போகிறோம். ஒரு கப் விப்பிங் க்ரீம் பவுடர், 1 கப் பால், 1/4 கப் சீனி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் அடிச்சிடலாம். விப்பிங் க்ரீம் பவுடர் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாலை ஊற்றி கிராஜுவலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டிஃப் பீக் வந்துருச்சு. இதான் நம்மளுடைய ஸ்டேஜ். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஐசிங் பண்ணலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி சுகர் கோட்டிங் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம ஐசிங் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம அடுத்த பீஸ் வச்சிடலாம். இப்போ திருப்பி நம்ம சுகர் கோட்டிங் கொடுத்துருவோம்.